Praise the Lord. உங்களுக்கு ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் கொடுக்கப்படும். பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு எல்லாவற்றிலையும் உண்மையாயும் விசுவாசத்தில் நிலைத்தும் நிற்பவர்களே, உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் அப்படி உங்களை பேசியவர்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசித்து மறந்து விடுங்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை அவமானப்படுத்தி சந்தோஷப்படுகிறார்களா? நீங்கள் அவர்களை உங்கள் கணக்கிலேயே வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் விரல்களை நீட்டாதீர்கள். அமைதியாய் இருங்கள். கர்த்தர் எல்லாமே பார்த்து கொள்வார். எலியாவை தீர்த்து கட்ட வேண்டும் என்று ஏசபேல் நினைத்தாள், அவள் அழிந்தாள். யோசேப்பை தீர்த்து கட்ட வேண்டும் என்று அவனுடைய சொந்த சகோதரர்களே நினைத்தார்கள். கடைசியில் அவர்கள் யோசேப்பை பணிந்து கொண்டது நாம் அறிவோம் அல்லவா? பிரியமானவர்களே, நீங்கள் பொறுமையாய் இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக நிச்சயம் நீதி செய்வார். தாவீதை தீர்த்து கட்ட வேண்டும் என்று கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட சவுலே தாவீதை துரத்தி கொண்டிருந்தான். முடிவில் சவுல் செத்தான். இப்படி பரிசுத்தவான்களுக்கு எதிராக எழுந்தவர்களை கர்த்தரே சந்தித்தார். ஆமென். முடிவாக மொர்தெகாய் என்ற யூதனை தீர்த்து கட்ட ஆமான் சதி செய்தான். கர்த்தர் விட்டு விடுவாரா? ஆமானின் கையாலே மொர்தெகாய்க்கு ராஜ வஸ்திரம் தரித்து ராஜா ஏறும் குதிரையில் ஏற்றி நகர்வலம் வரச் செய்து பின் ஆமான் மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரத்தில் ஆமானையே ராஜா போட்டு கொண்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் தன் ஜனங்கள் வஞ்சிக்கப்படும் போது வேடிக்கை பார்க்காமல் தன் ஜனங்களை கனப்படுத்த எதிரிகளை துவம்சம் செய்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். இந்த காணொளியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.